ஹாய், நம்ம இப்போது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். கார சோள தோசை. இதுக்கு நம்ம வழக்கமாக சோள தோசை மாவு எப்படி அரைப்போமோ, வெள்ளை சோளம் அது மாதிரி மாவு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கார தோசை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு இப்போ நான் 1 கப் வெள்ளை சோளம் நல்லா இந்த மாதிரி 2-3 வாட்டி இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 6 hours இதை ஊற வச்சுக்கலாம். அது கூட 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இப்போது நம்ம இந்த இட்லி அரிசி இந்த சோளம் ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 hours இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே அரைச்சிக்க போகிறேன். இப்போது நம்ம சோள தோசைக்கு மாவு அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. ஒரு 8 hours கழித்து இப்போ நம்ம இந்த மாவை தோசை ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கார தோசை செய்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இது கூட ஒரு 2-3 பீஸ் பூண்டு, கொஞ்சமாக புளி, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 மிளகாய், கொஞ்சமாக உப்பு. நம்ம அந்த மாவில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் இந்த வெங்காய சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போது நம்ம அரைச்ச இந்த விழுதை நம்ம இந்த சோள தோசை மாவில் சேர்த்துடலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடானதும் நம்ம இந்த தோசையை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்ப டேஸ்டி கிறிஸ்பியாக கார சோள தோசை. இந்த மாதிரி ஒரு புது மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஒரு சட்னியோடு இதை சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள்.